இருந்தா உங்களுக்கு இடம் இருந்தா அந்த இடத்துல நீங்க வீட்டை என்ன செய்யலாம், கட்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இடமும் இல்லைன்னு சொன்னா அரசாங்கம் என்ன சொன்னது, உங்களுக்கு இடம் தாருன்னு சொன்னது. அப்படியும் அரசாங்கம் இடம் தராட்டி நீங்க இடத்தை வாங்கி கொள்றதா இருந்தா அதுக்கும் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தாரன்னு சொன்னது. அதுக்குத்தான் உங்களுக்கு தகவல் சொல்லி இருந்தது 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கான வீடு கட்ட ஏற்பாடு ஆகிக்கலாம், அல்லது இடம் வாங்கி தரத்துக்கு வீடு கட்டி ஏற்பாடுக்கலாம். இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்காக நீங்க வேறையாக உங்களுக்கு வீடுகள் இருக்குமா இருந்தா, வாடகைக்கு வீடு எடுக்கலுமா இருந்தா நீங்க வாடகைக்கு வீடை எடுத்துட்டு போயிட்டு வாடகைக்கு இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு மாசத்துக்கு 25,000 ரூபாய் வீதம் 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் தரும். நாளைக்கு வந்து நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். அதுக்கடையில நாங்க இங்க வந்து அரசாங்கத்தால கொடுத்த சாமபதியும் கிடைச்சிக்குது, அரசாங்கத்துல உங்களுக்கு இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் விட்டு போட்டு இடையில வந்தவங்க அரசாங்கத்துக்கு எதிராகவும் எங்களுக்கு எதிராகவும் வேலை செய்யறோம். நாங்களும் வராம இல்லையே, உங்களுக்கு தெரியும். நாங்களும் தண்ணிக்குள்ள வைத்து வந்து பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு பிள்ளை சொல்ற மாதிரியான வேலைகளை வீடியோ போட்டு அரசாங்கம் இவங்களை கவனிக்க இல்ல, அரசாங்கத்துல யாரும் பார்க்க வரையில, யாராவது பார்க்க வராம இருந்தாங்களா, உங்களை கவனிக்காம இருந்தாங்களா, எதுவுமே இல்லை. உங்க மேல அதிக அக்கறை எடுத்துக்கிறது அரசாங்கம். அதனால உங்களுக்கான எல்லா வேலையும் சிறப்பான முறையில நடக்கும். அரசாங்கத்தை தவிர மற்ற யாரும் இங்க வந்து உங்களுக்கு தரையிலேயே காக்கையிலேன்னு சொல்ற யாராலையும் உங்களுக்கு இந்த வேலையை செய்யலுமா? சில இடங்கள்ல எங்களுக்கு என்ன செய்யல, சரியா ஏற்பாடு செய்ய. ஆனா இவங்க சில லேக்கம் வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவை தந்திக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாம் வந்து 2வது இவங்களோட ஒத்துழைப்போல இந்த ஊர்ல உயிர் வாழ்றாங்க. உயிர் போனது குறவு எங்களுக்கு, சேதம் தான் கூட. அந்த சேதத்துக்கான மறுசீரமைப்பு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் உங்களுக்கு செஞ்சிருக்கு.